வணக்கம் வணக்கம் மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் பார்க்கக்கூடியது பார்த்தீங்க அப்படின்னா, அனைவருமே எதிர்பார்த்துட்டு இருந்த தமிழ்நாடு அங்கன்வாடி ஆட்கள் சேர்ப்பு 2025 பார்த்தீங்க அப்படின்னா 7783 பணிகள் பார்த்தீங்க அப்படின்னா அதிகாரப்பூர்வமாக அறிவித்தாங்க. அதை தொடர்ந்து மறுபடி ஒரு 9000 போஸ்டிங் பார்த்தீங்க அப்படின்னா மறுபடியும் ஒரு அறிவிப்பு ஒன்று கொடுத்துருந்தாங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா என்ன அதிகரிச்சிருக்காங்க, அதாவது அங்கன்வாடியிலேயே உதவியாளர், அடுத்தது பார்த்திங்கன்னா சமையல் உதவியாளர், அடுத்தது சமையலர், 2 போஸ்டிங் இருக்கா. இதில் எது அதிகப்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிறது ஒரு டவுட்டாகவே இருக்குது எல்லாத்துக்குமே. இப்போ எதில் அதிகப்படுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. இல்லை ரெண்டுமே அதிகப்படுத்தியிருக்காங்களா, இல்லை ஒன்று மட்டும் அதிகப்படுத்தியிருக்காங்களா, இல்லை எக்ஸ்ட்ரா இன்னொரு ஆட்கள் என்ன நியமனம் பண்ணுறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம இந்த ஒரு வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. அதுவும் இல்லாமல் நிறையா பேர் இந்த நாச்சியப்பா கோர்சஸ் பற்றி சொல்லுங்கள், டைம் எதுவும் அவைலபிளாக இருக்கா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதேமாரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த எம்ப்ளாய்மெண்ட் ரினியூவல் பண்ணலை அப்படின்னா உடனடியாக ரினியூவல் பண்ணிக்கோங்க. நான் எல்லா வீடியோலையுமே 1 by 1 சொல்கிறது என்ன அப்படின்னா, அங்கன்வாடிய வேலைவாய்ப்பாக இருந்தாலும் சரி, ரேஷன் கடை வேலைவாய்ப்பாக இருந்தாலும் சரி, நீங்கள் உடனடியாக இது பண்ணுறது என்ன அப்படின்னா ரினியூவல் பண்ணணும். எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் நீங்கள் ரினியூவல் பண்ணணும். அப்படி ரினியூவல் பண்ணலை அப்படின்னா உடனடியாக ரினியூவல் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா நிறைய விதமான இஷ்யூ வரும். இப்போ ஒரு வேலை வாய்ப்புக்கு நீங்கள் விண்ணப்பிக்கிறதா இருக்கட்டும், இது இருந்தால் தான் விண்ணப்பிக்க முடியும் அப்படின்னு ஒரு கட்டம் கொண்டு வருவாங்க. இல்லை அப்படின்னா இன்னொரு ஏதாச்சும் இஷ்யூ கொண்டு வருவாங்க. அதனால் நீங்கள் விண்ணப்பிக்காமல் இருந்தீங்கன்னா உடனடியாக விண்ணப்பிச்சுக்கோங்க. இப்போ தான் ஆஃபர்ஸ் கொடுத்துருக்காங்க, எலெக்ஷன் டைம் வந்துருச்சு, அதனால் ஆஃபர்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த ஆஃபர்ஸை நீங்கள் சரியாக பயன்படுத்தி நீங்கள் விண்ணப்பிச்சிங்க அப்படின்னா கரெக்டான ஒரு பாதையில் போகலாம். இப்போ நீங்கள் கரெக்டாக பார்த்தீங்கன்னா கரெக்டான டைம் நீங்கள் இப்போ 2009 முடிச்சிருக்கீங்க, 10வது விண்ணப்பிக்க தவறிட்டீங்க. ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ போய் விண்ணப்பிச்சுக்கலாம். அதுக்கான ஆப்ஷனிட்டி கொடுக்குறாங்க அரசு தரப்பில் இருந்து. அதனால் நீங்கள் உடனடியாக போய் நீங்கள் விண்ணப்பிச்சுக்கிறது ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய விதமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா, இப்படி இல்லை இப்படின்னு சொல்லிட்டு நிறையா விதமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த நாச்சியப்பாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா வேலை உறுதியா அப்படின்னா உறுதி. எப்படி சொல்ல முடியுது அப்படின்னா, ரேஷன் கடை வேலைவாய்ப்பாக இருக்கட்டும், கூட்டுறவு சம்மந்தப்பட்ட உதவியாளர், இதுமாரி வேலைவாய்ப்பாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த கோர்சஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். இது நாச்சியப்பா கோர்சஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது இல்லை அப்படின்னா நீங்கள் அந்த வேலைக்கு போகிறது வேஸ்ட்டு அப்படின்னு சொல்ல முடியாது, கம்ஃபர்டபுளாக இருக்கும். இப்போ நீங்கள் ஒரு 20,000 வேலைக்கு போகிறீங்க, ஒரு 5 வருஷம் கழிச்சு நீங்கள் என்ன யோசிப்பீங்க, இன்னும் கொஞ்சம் பணம் கொஞ்சம் தேவையாக இருக்குது, இன்னும் கொஞ்சம் அதிகமாக சம்பளம் வந்தால் பரவாயில்ல அப்படின்னு யோசிப்பீங்களா? அப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த நாச்சியப்பா கோர்சஸ் உங்களுக்கு கை கொடுக்கும், ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் உடனடியாக அந்த கோர்சஸ் படிக்கணும் அப்படின்னா படிச்சுக்கலாம். நீங்கள் விருப்பப்பட்ட டைம்லலாம் படிக்க முடியாது. அரசாங்கமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டைம் ஒன்று கொடுக்கும். அந்த டைமுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் போய் அது நம்மளோட சேனல்லே கொடுத்துருக்கேன். கான்டாக்ட் நம்பர், ஃபோன் நம்பரோடு பார்த்தீங்க அப்படின்னா நான் கொடுத்துருக்கேன். அந்த ஃபோன் நம்பரோட கான்டாக்ட் பண்ணி எங்கே இருக்குது என்னான்னு விசாரிச்சுட்டு நேரடியாக போங்க. போயிட்டு இப்படி எப்போ அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுப்பீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய மொபைல் நம்பரும் அட்ரஸும் வாங்கிக்கோங்க. அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுக்க ஸ்டார்ட் பண்ண உடனே உங்களுக்கு ஃபோன் பண்ணுவாங்க, இப்படி அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸ் அவைலபிளாக இருக்குது, நீங்கள் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க சொல்லுவாங்க. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வாங்கிக்கணும். வாங்கிக்கிட்டு நீங்கள் கரெக்டான பணத்தை கட்டணும். அதாவது பணம் எவ்வளோ கேட்பாங்கன்னா மினிமம் ஒரு 11,000 ரூபா சம்திங். அப்போயே 11,000 ரூபா. இப்போ கொஞ்சம் அதிகரிச்சிருக்கலாம், கொஞ்சம் குறைஞ்சிருக்கலாம். அதனால் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அங்கே போய் நேரடியாக என்ன ஏது அப்படின்னு விசாரிச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா, நாச்சியப்பாவை பற்றி இவ்வளோ தான் டீட்டெயில்ஸு. இன்னும் அட்வான்ஸான டீட்டெயில்ஸ்லாம் வேணும் அப்படின்னா
நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கு முன்னாடியே 30 நிமிஷம் இந்த நாச்சி பற்றி மட்டுமே 30 நிமிஷம் நான் வந்து பேசியிருக்கேன். அதுக்குண்டான வீடியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட சேனல்லே இருக்குது, போய் செக் பண்ணி பார்த்துட்டு வாங்க. ஏதாச்சும் டவுட்ஸ்னால் உடனடியாக கான்டாக்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அங்கன்வாடி வேலைவாய்ப்பு இப்போ வந்து அறிவிச்சிருக்காங்க. அதிலே வந்து வேக்கன்சி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அதிகமாக இருக்குது. அதாவது மொத்தம் வந்து ஒரு 16,000 வேக்கண்ட்டுக்கு மேலே. இப்போ வந்து அஃபிஷியலாக அறிவித்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 7,000 வேக்கண்ட்டு. ஃபஸ்ட் எடுத்தோன்னா 6,500 இருந்துச்சு, அப்படி 7,000 ஆச்சு. இப்போ மறுபடியும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 8,500 சம்திங், ஒரு 9,000 கொண்டு வந்தாங்க. இப்போ மறுபடியும் வந்து பார்த்திங்க அப்படின்னா திடீர்னு 16,000 பேர் வேலைக்கு எடுக்கிறோம் அப்படிங்கிற அஃபிஷியலான ஒரு அப்டேட்டை கொடுக்குறாங்க. இதிலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா எப்பொழுது வேண்டுமானாலும் அதிகரிக்கலாம், வேக்கண்ட் வந்து அதிகமாகலாம் அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். முக்கியமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ அதிகரிக்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா அங்கன்வாடி உதவியாளர், அடுத்தது அங்கன்வாடி சமையல் உதவியாளர், அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா பொறுப்பாளர் அப்படிங்கிற கேட்டகரி ஒன்று இருக்குது. அந்த பொறுப்பாளர் கேட்டகரிக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா மினிமம் ஒரு 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு முடிச்சிருந்தால் போதும். அது வந்து இப்போ ஆட்கள் எடுக்கிறாங்க மறுபடியும். அதுதான் வந்து வேக்கண்ட் இப்போ வந்து அதிகரிக்கிறதுக்கு அதுதான் வந்து ஒரு முக்கியமான காரணம். அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா யாரெல்லாம் இப்போ வந்து விண்ணப்பிக்காமல் இருக்கிறீங்களோ நீங்கள் வந்து விண்ணப்பிச்சுக்கோங்க. அப்ளிகேஷன் ஃபார்மும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரிலீஸ் பண்ண போகிறாங்க. இன்னும் ஒரு 1 or 2 டேஸில் மாவட்ட வாரியாக ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீங்கள் பொறுமையாக ஒவ்வொரு இதாக நீங்கள் வந்து ஹேண்டில் பண்ணிங்க அப்படின்னாலே போதும். செலக்ட் ஆகிறதுக்கு 100% வாய்ப்பு இருக்குது. அதேமாரி இந்த அங்கன்வாடி வேலைவாய்ப்புக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எல்லாருமே வந்து ஒரு சர்டிஃபிகேட் வந்து ரெடி பண்ணிக்கணும். என்ன சர்டிஃபிகேட்னால் தூரச் சான்றிதழ். அது இருந்தால் தான் எலிஜிபிள் கேட்டகரிக்குள்ளேயே வருவீங்க. இல்லை அப்படின்னா எலிஜிபிள் கேட்டகரிக்குள்ளே வரமாட்டீங்க. முடிஞ்ச வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அந்த தூரச் சான்றிதழை வாங்கிக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? இதில் ஏதாச்சும் டவுட்ஸ் எரர்ஸ் இருக்குது அப்படின்னா தாராளமாக எங்களை வந்து தொடர்பு பண்ணுங்கள். எல்லா விதமான தகவல்களுமே 1 by 1 நாங்கள் வந்து அப்டேட் பண்ணுவோம். நீங்களும் வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இன்னும் நம்ம அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ மறுபடியும் அதிகப்படி தெரிகிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா அங்கன்வாடி சமையல் உதவியாளர், பொறுப்பாளர் 3 வேலை வாய்ப்புமே அதிகப்படுத்தியிருக்காங்க. அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா உடனடியாக நீங்கள் வந்து இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? இதில் ஏதாச்சும் டவுட்ஸ் எரர்ஸ் இருக்குது அப்படின்னா தாராளமாக கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. 1 by 1 அப்டேட் பண்ணுறோம். ஒவ்வொரு மாவட்டமாக தான் அறிவிப்பு கொடுப்பாங்க. ஒவ்வொரு மாவட்டமாக அறிவிப்பு வர நான் 1 by 1 அப்டேட் பண்ணுறேன். இதுமாரி பயனுள்ள வீடியோக்களை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.